இந்த ஷூட் மொத்தமே நாங்கள் 14 நாளில் தான் எடுத்தோம். வச்சு உட்காந்து கேரவனுக்குள்ளே போகவே விட மாட்டாங்க. அப்படி வந்து நெருக்கி நெருக்கி ஓட விட்டு எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நல்ல படத்தோட நானும் மொக்கப்படமும் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. நான் நடிக்கிறப்பயே, நான் கதை கேட்குறப்ப சூரிய பிரதாப் வந்து கதை சொன்னப்பயே எடுத்தோடனே தெரியும் எனக்கு. கேட்டோடனே நான் வந்து உடனே சொன்னேன், நான் தம்பி நடிக்கிறேன்னு சொல்லி முடித்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து அவர் வரவே இல்லை. 7 மாதமாக வரவே இல்லை. சரி அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அண்ணா சரிண்ணே வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அதுக்கப்புறம் 7 மாதம் கழித்து வந்தாங்க. வந்துட்டு டைரக்டர் பாலாஜியோடு வந்திருந்தாங்க. டைரக்டர் பாலாஜி வந்து செல்வராஜ் வந்து கூட்டிகிட்டு வந்து, இவர் தான் டைரக்டர், அப்போ நீங்கள் கதை சொன்னது நீங்கள் டைரக்ட் பண்ணலையான்னு கேட்டால், அப்போ அன்றைக்கி தான் நான் தெரிஞ்சது. 7 மாதம் கழிச்சு தான் பாலாஜி டைரக்ட் பண்ண போகிறாரு. சூரிய பிரதாப் கதை வசனம் மட்டும்தானே. ஒரு அற்புதமான கதை வசனத்தில் சுத்த தமிழ் பேசி நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை நான் இப்போ பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த படத்தோட தயாரிப்பாளர் அன்பு தம்பி பிரபாவும் அவங்க ஒய்ஃபும். பிரபா வந்து கதை கேட்டோன்னா இது பருத்தியூரன் செத்துப்பு நடித்தா நல்லாயிருக்குன்னு சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து லாஸ்ட் டே இன்னைக்கு வரைக்கும் என்னை வந்து அப்படியே தாங்கி அழகாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து இவ்வளோ அழகாக ப்ரமோட் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியவே தெரியாது. ஜி5 இவ்வளோ பெருசாக நம்மளை அப்படி பூம் ஆக்கும் அப்படின்றதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல. அதுக்கு கௌசிக் சாருக்கு தான் ரொம்ப பெரிய தேங்க்யூ சொல்லணும், நன்றி சொல்லணும். அவருக்கும் ஜி5க்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அடுத்து கோகுல் கேமராமேன். எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, இந்த படத்தை வந்து ஒரு 40 நாள் 50 நாள் கொடுத்தா தான் எடுத்துருக்க முடியும். உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 நாள் இருந்தால் தான் இதை எடுக்க முடியும். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது வேணும். ஆனால் அவங்க எடுத்தது வந்து ரொம்ப குறுகிய நாட்கள். அதை நான் சொல்ல தேவையில்லை. ரொம்ப குறுகிய நாளில் எடுத்தாங்க. அந்த குறுகிய நாளில் சிரமப்பட்டது யாருன்னா அவன் தான், கோகுல் தான். எவ்வளோ பெரிய செட்டு. நான் வந்து ஃபஸ்ட் நாள் செட்டுக்குள்ளே போனோன்னே, ஏடா இது வந்து ஜி5 தானே, சினிமா எடுக்க போகிறீங்களா இல்லை என்கிட்ட போய் சொல்லிட்டீங்களா அப்படின்லாம் நான் கேட்டேன். ஏன்னா அந்த செட்டுக்குள்ளே வந்து அட்லீஸ்ட் கோர்ட் ட்ராமாவில் ஒரு 10-20 வக்கீல், அதுக்கப்புறம் வரவன் போகிறோன்னு சொல்லி ஜூனியர் ஆர்டிஸ்ட்னு சொல்லி பார்த்தா ஒரு 100-150 பேர் உட்காந்துருக்கான். லைட் மேன்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 125 பேர் இருக்காங்க. ஒரு 300-350 பேரை வச்சு டெய்லி ஒரு 10 நாள் அந்த வெயிலில் அந்த செட்டுக்குள்ளே, ஐயோ நினச்சி கூட பார்க்க, அந்த ஏப்ரல் மேல வந்து தாங்க முடியாத வெயிலில் உள்ளே வந்து எனக்கு வந்து ஏசிலாம் போட்டு கொடுத்து பிரபா அழகாக பண்ணாங்க. அந்த வசனம்லாம் பேசணுன்னா கொஞ்சம் கூலாக இருந்தால் தான் பேச முடியும். அவ்வளோ வசனங்கள் இருக்குது. அது இல்லாமல் கோகுல் வந்து அவன் டீமும் வந்து ரெடின்னுட்டே இருப்பாங்க. இது ரெடியா இருடா வரேன், டைலாக் இருக்குடா, நான் பேசணுடா, நடிக்கணுடா தம்பிங்களா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பாலாஜி வந்து சார் ரெடிங்களா போகலாமா அப்படின்னு வச்சு உட்காந்து கேரவனுக்குள்ளே போகவே விட மாட்டாங்க. அப்படி வந்து நெருக்கி ஓட விட்டு எடுத்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட் டைரக்டர் அந்த பொண்ணு பாவனா அந்த பொண்ணு வரலன்னு நினைக்கிறேன். எக்ஸலண்ட் ஆர்ட் டைரக்ஷன். அந்த கோர்ட்டை வடிவமைச்சிருந்த விதமே ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் விபின் சொன்னாங்க, சின்ன பையன். அவர் ஒரு தடவை காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை பார்த்தாரு. அப்புறமேட்டு நான் ஒரு சின்ன அவரோட மியூசிக்கல் இது கேட்டுகிட்டே இருந்தேன். தம்பிங்களா பார்த்துங்க, அவர் வந்து ஒரு டூப்ளிகேட் போட்டு காமிச்சிருந்தாங்க டைரக்டர். எனக்கு ஒரு டம்மி மியூசிக் போட்டு காமிச்சாங்க. ஏப்பா டம்மி மியூசிக் மாதிரி இதை விட அழகாக என்ன வரணுப்பா அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதை விட ரொம்ப அழகாக இருக்குப்பா, உன்னோட ஒர்க் வந்து எக்ஸலண்ட்டுப்பா. அதுவும் அந்த 5th ரீல் 6th ரீல் 7th ரீல்லாம் அவங்க பிரிச்சுட்டேன். ரொம்ப அழகாக, ரொம்ப எக்ஸலண்ட் தம்பி. நீங்கள் நிறைய படம் பண்ணணும், நிறைய மியூசிக் பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்கள், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எடிட்டர் ராவணன், எக்ஸலண்ட் தம்பி. நீங்களா பண்ணீங்களா இல்லை எல்லோரும் சொல்லி கொடுத்து பண்ணீங்களான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு 2-3 ரீல் வந்து எக்ஸலண்ட் ஃபாஸ்ட்டில் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நார்மலாக இருந்தது. 5th ரீல் 6th ரீல்லாம் அப்படி இருந்தது. அப்புறமேட்டு
அந்த 6th 7th மறுபடியும் தூக்கிடுச்சு. எல்லாத்துக்குமே ஹோல் டீமுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாம் இருந்து அந்த குப்புசாமியிலேருந்து அந்த காஸ்டியூம் டிசைன் பண்ண மரியா ரொம்ப அழகாக காஸ்டியூம் பண்ணிவிட்டு அவங்க வந்து காலர் பட்டன் வரைக்கும் சரியில்லைனா என்னை ஓடு நிறுத்து கட்டுன்னுவாங்க. என்ன ஏதோ பண்ணிட்டோமான்னு பார்த்தா இந்த அம்மா ஓடி வந்து காலர் பட்டன் வரைக்கும் போடுவாங்க, அந்த இது போடுவாங்க, டையெல்லாம் போட்டு விடுவாங்க. அது மாதிரி எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்துக்காக. ரொம்ப பேர் ரொம்ப அழகாக உழைச்சிருக்காங்க. அதனோட வெளிப்பாடு வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் பார்த்து ரசிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விமர்சனங்களை நான் எதிர்பார்க்குறேன். தயவுசெய்து வந்து எல்லோரும் நல்லா எழுதி இதை கொஞ்சம் பூம் பண்ணி இதை வந்து மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கணும். அதனுடைய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு. நன்றிகளுடன் சரவணன். நன்றி. எனக்கு என்ன பேசுறது, நான் ஜஸ்ட் பிளாங்காக இருக்கேன். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. இந்த இடத்துல நின்று நான் நிறைய பேர் இப்படி நான் வெல்கம் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒருத்தங்க இப்படி வெல்கம் பண்ணியிருக்கிறது எனக்கே அது எனக்கு புதுசாக இருக்குது. அதுக்கு மெயின் முக்கிய காரணம் ஹஸ்பண்ட் பிரபாகரன் தான். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்களை நம்பி கொடுத்ததுக்கு கௌஷிக் சாருக்கும் ZEE5க்கும் எப்போவுமே வந்து நான் நன்றிகள் தெரிவிச்சுட்டே இருப்பேன். அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னுடைய நன்றிகள். அண்ட் இப்போ செட்டில் இப்போ எப்படியும் என் குழந்தை எப்படி உட்காந்துருக்காலும் அப்படியே தான் செட்லேயும் நம்ரிதா கூட விளாண்டுட்டே இருப்பாள். அண்ட் இந்த மாதிரி ஸோ சீரியஸ்லி எனக்கு எல்லாருக்குமே தேங்க்யூ தான் நான் சொல்லணும். எனக்கு சீரியஸாக எனக்கு என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆங்கராக இருக்கும்போதும் சரி, ஆர்டிஸ்டாக இருக்கும்போதும் சரி, நிறைய பேசியிருக்கேன் இதே மேடையில். அண்ட் இப்போ வந்து எல்லாருக்கும் நன்றிகள் மட்டும்தான் எனக்கு சொல்ல தோணுது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட ஒரு ஃப்ரெண்டுக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEE5க்கு தான் எல்லாரும் நன்றி சொன்ன மாதிரி ஐ திங்க் we're all very blessed to have been part of a project by a platform like this. So thank you Kaushik sir, thank you so much. It's interesting to see the lineup of what ZEE5 has been doing and I'm excited as well. Thank you Avinash and Preeti. Thank you to our producers, 18 creators. Thank you Prabha sir. Thank you Sasikla ma'am and to Divya ma'am. Thank you so much. இதில் என்னோட சீன்ஸ் எல்லாமே சரவணன் சாரோட தான் இருந்தது. அண்ட் டு சச் அ ப்ளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் சரவணன் சார். ரொம்ப ஒரு டவுன் டு அர்த்தான ஹம்பிள் பர்சன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு ஃபுல் செட்டையும் சரி, என்னோட இந்த காம்பினேஷன் சீன்ஸ்லேயும் சரி. எனக்கு இட் வாஸ் அ வெரி ஈஸி ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தேங்க்யூ சார். இந்த கதையை எழுதுனது சூரிய பிரதாப் சார். அவரால் இன்னைக்கு இங்கே வர முடியல. அவ்வளோ அழகாக எழுதின ஒரு கதை. லைக் இட் வாஸ் வெரி வெல் ரிட்டன். எல்லா கதாபாத்திரமுமே ரொம்ப தாட்ஃபுல்லாக எழுதியிருந்தார். அண்ட் ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் தட் ஐ காட் டு பிளே அருணா. ஸோ தேங்க்யூ சூரி சார். தேங்க்யூ பாலாஜி சார். அவ்வளோ குயிக்காக எந்த டைரக்டராலையும் புல் ஆஃப் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. பாலாஜி சார் டிட் இட் ஸோ எஃபிஷியன்ட்லி. அண்ட் அவரோட டீம் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். Our costume stylist Maria ma'am and her ADs as well. Thank you ma'am. All the comfort during set. Thank you so much. Cinematographer Gokul sir and his team of assistant cinematographers. எல்லாரும் அவ்வளோ அந்த ஒரு ப்ரெஷரில் அந்த குவிக்கான பேஸில் ஒர்க் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அவங்க ரொம்ப காமாக பண்ணாங்க, எந்த டென்ஷனும் இல்லாமல். அந்த ப்ரெஷர்லேயும் எல்லாமே ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக போச்சு. So it was a full team's work. And our editor Ravanan sir and music by Vibin sir. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லா சீனையும் அவ்வளோ ரேசி ஆக்குனதுக்கு அவர் ஒரு பெரிய ரீசன். ஸோ தேங்க்யூ. அண்ட் our art director Bhavna ma'am, thank you. And I'm very very grateful for this opportunity. And இதில் அருணான்கிற ஒரு கதாபாத்திரம் ப்ளே பண்ணியிருக்கேன், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வெரி கிரேட்ஃபுல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்ததில். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாய். எல்லாத்துக்கும் வணக்கம். படம் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக? இல்லை, நான் சத்தியமாக இன்ன வரையும் பார்க்கல. தேங்க்யூ. ஏன்னா
எல்லோரும் சொன்னாங்க அந்த டீமுக்கு நிறைய பேர் அதிகமாக தேங்க்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஏன்னா அது சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் அது. ஸோ ஃபஸ்ட்டு என் பொண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவள் என்கிட்டே என் பொண்ணுகிட்டே உட்காரவே இல்லை, மற்றவங்க தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃபேமிலியாக ஜாயின் ஆயிடுச்சு. அண்டு இந்த ஷூட் மொத்தமே நாங்கள் 14 நாளில் தான் எடுத்தோம். இல்லை 13 தான், 14 அதுலேயே ஸ்பெல்லிங் மிஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி 13 நாள் தான் மொத்தம் எடுத்தோம். ஸோ டெய்லியும் 2-3 கால் ஷீட் தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் பாலாஜியை பற்றி சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நாள் பாலாஜியை பார்க்கும்போது ஓகேவாக இருந்தார். அப்புறம் ஆதார் கார்டில் பார்த்த மாதிரி ஆகிட்டார். அப்புறம் ஆதார் கார்டை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஆகிட்டார். ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஹானஸ்டாக. கௌஷி அண்ணன் வந்து எல்லாமே ஒரு நல்ல விஷயம் வந்து ரொம்ப உரிமையாக ஸ்டார்ட் ஆச்சு இதில். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மீட்டை ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கும் கௌஷி அண்ணனுக்கும். அப்புறம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை வந்து காமிச்சது திவ்யான்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க. ஸோ அவங்க என் ஒய்ஃபோட ஃப்ரெண்டு. ஸோ எல்லோரும் திவ்யான்னு சொன்னது போய் கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து இதை கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. கௌசி சாருக்கும் எல்லாத்துக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். அப்புறம் ஏன் அப்படி பார்க்குறீங்க? சுவாசம் வராது, இப்படிலாம் பேசக்கூடாது. மியூசிக் டேரக்டர் நான் நேற்று தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்கவங்க என்னென்ன பொசிஷன் இருக்காங்கன்னு எனக்கே நேற்று தான் தெரியும். நான் குப்புசாமன் தான் அதிகமாக பேசிட்டே இருப்பேன். அண்ணே பிரிச்சிட்டிங்கண்ணே, சூப்பர்ண்ணே, ஆகாண்ணே, ஓகண்ணே. அவர் ரொம்ப நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷூட்டப்பே. தேங்க்ஸ் டு ஆல். நீங்கள் இப்போ பார்த்ததை நான் பார்க்கல, நான் ஆப்பில் தான் பார்க்கணும் ஒரு ஆசையோடு இருக்கேன். ஸோ நீட் யுவர் சப்போர்ட். தப்பாக இருந்தால் தைரியமாக சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். அதுக்காண்டி நன்றி.